எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்புறத்தை பார்த்து மட்டும் எடை போட்டுறக்கூடாதுங்க. பிகாஸ் இந்த வீட்டை பார்த்து தான் எனக்கு இதை சொல்லணுன்னே தோணுச்சு. வெளியிலேருந்து பார்க்குறப்போ அவ்வளவு பிரம்மாண்டமாக உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும், இது சைட்டு அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகாக ஃபேன்டாஸ்டிக்காக இந்த 2 BHK வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இந்த சைட்டோட அந்த டைமென்ஷனே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரக்சரே வித்தியாசமாக இருக்கும். ஒரு எல் ஷேப்பில் இருக்குங்க. ஏன்னா இது 3.25 சென்ட், ஒரு 1/4 சென்ட் வந்து உங்களுக்கு நீளமாகவும், அடுத்து 3 சென்ட் பின்னாடி இருக்கிறது கரெக்டாக வீடு போடுறதுக்கு நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் அமைப்பாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரியே பிரமாதமாக இந்த வீடையும் கட்டியிருக்காங்க. இது மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்க. 3.25 சென்ட், அதில் 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் உங்களுக்கு வீடை 2 BHK ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து அவுட்டர் பாத்ரூமோட நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வெஸ்ட் ஃபேஸிங்லேயே உங்களுக்கு ரேம்ப் கொடுத்து, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, 10க்கு 30 ஒரு நீளமான பார்க்கிங் ஏரியா. ஃப்ளோரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேவர் பிளாக் லே பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதுதான் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். இவ்வளோ தான் வந்து வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அவுட்லுக் தெரியும். அப்படிங்கிறதுனால பெருசாக நமக்கு வந்து அந்த அவுட்லுக்குக்காக மெனக்கிட வேண்டியதில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வாட்டர் சம்பு கொடுத்துருக்காங்க. இங்கே இண்டிவிஜுவல் போர் இருக்குது. அப்படியே வாங்க. வீடு மட்டும் உங்களுக்கு 30க்கு 40 அந்த மாதிரி டைமென்ஷனில் வந்துடும். 6க்கு 6 சைஸில் இந்த இடத்துல ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் ஸ்டேர் கேஸுங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் பாத்ரூமும் பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன தான் வீட்டுக்குள்ளே பாத்ரூம் இருந்தாலும் நம்மள நிறைய பேருக்கு அவுட்டர் பாத்ரூம் வேணும் அப்படின்னு யோசிப்போம். அதுக்கேற்ற மாதிரி அவுட்டரில் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. சைட்டு மேற்கு பார்த்த மாதிரி இருந்தாலே வீட்டோட மெயின் டோரை மோஸ்ட்லி நார்த் ஃபேஸிங்கில் தான் வைப்போம். ஸோ நார்த் ஃபேஸிங்கில் பியூட்டிஃபுல் டிசைனோடு இருக்கிற மாதிரி டீக்குட் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால் மட்டுமே 16க்கு 16 சைஸில் ஸ்பேஷியஸான ஹாலுங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் கிளாஸ் விட்ரிஃபைட் டைல்ஸ் அண்ட் ஆல்சோ மேலே ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. மல்டி கலர்ஸ், ஒரு மாதிரி வைப்ரண்ட் கலர்ஸில் வந்து பெயிண்டிங் ஒர்க், எல்லோ அண்ட் ஆரஞ்சில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வேணுங்கிற அளவுக்கு விண்டோஸ் இருக்குது. டிவி யூனிட் வந்து உங்களுக்கு தனியாக இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சிவில் ஒர்க்லேயே இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து இந்த இடத்துல நம்ம டிவி வச்சுக்கிற மாதிரி ஸ்விட்ச் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த டாப் லைட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாலுங்க. ஹாலில் இருந்து சின்ன பேசேஜ் ஏரியா, வீட்டில் பூஜா ரூமுங்க. இது கிழக்கு பார்த்த மாதிரி கரெக்டாக இங்கே இருக்கிற ஸ்பேஸ் 4க்கு 3 சைஸில் இந்த பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஓப்பனாக வேண்டாம் அப்படின்னா இந்த இடத்துல டோர் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இடத்த. அப்படியே வந்தீங்கன்னா இது மாஸ்டர் பெட்ரூமுங்க. 10க்கு 16 சைஸில் ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம். எனக்கு என்னென்னா கலர் மட்டும் ஹாலில் வந்து ஆரஞ்சு வித் எல்லோ கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து ப்ளூ வித் எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் பிடிச்ச மாதிரியான கலர் பெயிண்டிங் ஒர்க்கு. 2 பக்கம் விண்டோ இருக்குது. இங்கேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸு, தென் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வெஸ்டர்ன் கிளாசட் டைப்புங்க. ஸோ இந்த பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே கிச்சன் கம் டைனிங் ஏரியா ரெண்டும் சேர்ந்து நமக்கு 8க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாம் சேம் ஒரே மாதிரி தான். பெயிண்டிங் ஒர்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் கிச்சன் அப்படிங்கிற பட்சத்தில் கவுண்டர் டாப்க்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கும் டைனிங்க்கும் சேர்த்து உங்களுக்கு 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேணுங்கிற அளவுக்கு இங்கே ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனுக்கு நமக்கு ஒரு மாடலர் கிச்சனாக இல்லாமல் நார்மலாக கிச்சனில் ஸ்டோரேஜ் வேணும் அப்படிங்கிறப்ப ஸ்டோரேஜ், சிங்க்கு, ஆரோக்கான ப்ரொவிஷன், மிக்சி கிரைண்டர் வச்சுக்கிறதுக்கு ஸ்விட்ச் போர்டுன்னு கரெக்டாக பார்த்து கொடுத்துருக்காங்க. டைனிங் ஸ்பேஸில் அந்த கார்னரில் ஒரு வாஷ் பேஸினும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது தவிர இன்னும் ஒரு பெட்ரூமுங்க. ஆக்சுவலாக இந்த பெட்ரூம் வந்து ஹால்லேருந்து என்ட்ராகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூம் பூஜா ரூம்லேருந்து அப்படியே நம்ம அந்த பக்கம் என்ட்ராகிற மாதிரி இருக்கும். இது ஹால்லேருந்து என்ட்ரானிங்கன்னா 8க்கு 16 சைஸில் நல்ல பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங், பெயிண்டிங் ஒர்க் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான். இந்த சைடு லாஃப்ட் இருக்குது. எல்லா பெட்ரூம்க்கும் காமனாக ஒரு 2 விண்டோ கொடுத்து நல்லா வெளிச்சமாகவே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் அவுட்டரில் ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஓப்பன் டெரஸ் ஏரியா தான். ஸோ துவைக்கிறதுக்கு அந்த கார்னரில் கல் கொடுத்துருக்காங்க. டேப் இருக்குது. பக்கத்துலேயே உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஓர்கிட் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே நீங்கள் வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பில்லர் மேலே வரைக்குமே ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வீரபாண்டியிலேருந்து அப்படியே வர்றீங்கன்னா சாமநாக்கின் பாளையம் ஊருக்குள்ளேயே லொக்கேட் ஆகிருக்குங்க. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஸோ டோட்டல் காஸ்ட்டு 55 lakhs சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வீட்டோட பிளான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம். நேரில் வந்து விசிட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், கால் பண்ணுங்கள்.